இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி மட்டன் கொத்துக்கறி தான் பண்ண போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் சேனல் எஸ்கே ஃபுட்டீஸ். ஃபஸ்ட்டு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இது 3ஐயும் சேர்த்துருங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. பெரிய வெங்காயம் போடக்கூடாது, சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே போட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இது நல்லா வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளி நிறையா சேர்த்துட்டா புளிப்பு அதிகமாகிடும், அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதோட 2 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க. மசாலா கரிஞ்சிடாமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போது மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போது கழுவி வச்சுருக்க மட்டன் கொத்துக்கறியை இதில் சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ கொத்துக்கறி எடுத்திருக்கேன். கடையில் கொத்துக்கறின்னு கேட்டாலே எலும்பில்லாத கறியாக பார்த்து நல்லா கொத்தி கொடுப்பாங்க. இப்போ கறி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ கறி வேகிறதுக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ப்ரெஷர்லாம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்துருங்க. இது இன்னும் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் குக்கர்லேயே ப்ரெஷர் போடாமல் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பவுலில் மாற்றிடலாம். இந்த கிரேவியை டிஃபனுக்கும் வச்சுக்கலாம், லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். இதோட எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு ஒயிட் ரைஸோடு வச்சு சர்வ் பண்ணுறேன். எப்போவுமே ஒரே மாதிரி மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி மட்டுமே பண்ணாமல் இது மாதிரி மட்டனில் கொத்துக்கறி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.